ஒரு காட்டில் செம்மஞ்சள் என்ற சிறிய சிட்டுக்குருவி வாழ்ந்தது. செம்மஞ்சள் ஆர்வமுள்ள ஒரு பறவையாக காட்டின் ஒவ்வொரு மூலையும் ஆராய்ச்சி செய்ய விரும்பியது. ஒரு நாள் ஆற்றருகில் பறந்து கொண்டிருந்தபோது அவன் ஒரு பொலிவான பொருளைக் கண்டான். அதை ஆராய்ந்து பார்த்தபோது அது ஒரு அழகான பொன் இறகாக இருந்தது. மிகவும் உற்சாகமடைந்து செம்மஞ்சள் அந்த இறகை தனது நண்பர்கள் முத்து, மயில் மற்றும் கிட்டு கிளிக்குக் காட்டினான். நான் என்ன கண்டேன் பாருங்கள் என்று சிடுகீச்சிட்டது. முத்து அந்த இறகை பாராட்டியபோது, இது நன்மையே தரும் மகத்தான பறவையான போன் பீனிக்ஸ்க்கு சொந்தமானது என்றார். செம்மஞ்சள், முத்து மற்றும் கிட்டு போன் பீனிக்ஸை தேடுவதற்காக தீர்மானித்தனர். அவர்கள் சில விதைகள் மற்றும் பழங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டனர். அவர்கள் மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகள், காடுகள் மற்றும் ஆறுகளை பறந்து சந்தித்த பறவைகளிடம் போன் பீனிக்ஸை பற்றி கேட்டனர். நீண்ட பயணத்திற்குப் பிறகு அவர்கள் பழைய ஞான புத்திமதியான ஆமையை சந்தித்தனர். அந்த ஆமை அவர்கள் கதையை கேட்டுக்கொண்டு, போன் பீனிக்ஸ் 7 மலைகளின் அப்பால் உள்ள மிக உயரமான மலைகளில் வாழ்கின்றார். உங்கள் நோக்கங்கள் நல்லவை என்றால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றார். ஆமையின் வார்த்தைகளால் உற்சாகமடைந்து 3 பறவைகளும் பயணத்தைத் தொடர்ந்தனர். அவர்கள் பல சவால்களைச் சந்தித்தனர், புயல்கள், மிருகங்களின் அச்சுறுத்தல்கள் மற்றும் சோர்வு, ஆனால் அவர்களின் நம்பிக்கை அவர்களை முன்னே கொண்டு சென்றது. இறுதியில் பல நாட்களின் பறப்பிற்குப் பிறகு அவர்கள் மிக உயரமான மலைகளை அடைந்தனர். மலை உச்சியில் அவர்கள் பொன்னால் ஆன கூடு ஒன்றைக் கண்டனர். அதில் அழகான போன் பீனிக்ஸ் இருந்தது. பீனிக்ஸ் அவர்களை சிரத்தையுடன் வரவேற்று, நீங்கள் எதற்காக வந்தீர்கள் என எனக்குத் தெரியும். நீங்கள் மிகுந்த துணிச்சலையும் நட்பையும் வெளிப்படுத்தியுள்ளீர்கள். உங்களின் துணிச்சலுக்கும் ஒன்றுமித்த தன்மைக்குமான அடையாளமாக இந்த பொன் இறகை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். செம்மஞ்சள், முத்து மற்றும் கிட்டு பீனிக்ஸ்க்கு நன்றி சொல்லி தங்களின் காடுக்கு திரும்பினர். அவர்கள் தங்கள் பயணத்தை எல்லா விலங்குகளுடனும் பகிர்ந்து கொண்டனர். மேலும் செம்மஞ்சள் அந்த பொன் இறகை தங்கள் அதிர்ஷ்ட பயணத்தின் நினைவாக வைத்துக் கொண்டது. அந்த நாளிலிருந்து செம்மஞ்சள், முத்து மற்றும் கிட்டு காடுகளில் மிகுந்த துணிச்சலான பறவைகளாக பேசப்பட்டனர். மேலும் அவர்கள் நட்பு ஒவ்வொரு நாளும் மேலும் வலுவடைந்தது.